ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அம்மா வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே இறந்துட்டாங்க இல்லையா, 24ஆம் தேதி மே மாதம் 2024. அதனால் எங்கள் அப்பாவோட வீட்டு வழக்கப்படி 11வது நாள் காரியம் வந்து செய்யணுமா. அந்த காரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சைடு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேக் சைடு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகரிஷி ஸ்கூல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் காஸ்ட்டுக்கு தனியாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ். அதனால் அம்மாவுக்கு வந்து 11வது நாள் காரியம் வந்து அங்கே செய்யலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அங்கே வந்து நான் போயிட்டு நான் புக் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லி நான் போனப்போ நான் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11வது நாள் எத்தனாம் தேதி வருதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி வருது. ஸோ 2024 திங்கக்கிழமை வந்து வருது. ஸோ காலையில் 7 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா பூஜைங்கள்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயர்லாம் கூட புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த சத்திரத்தை புக் பண்ண நான் செவ்வாய்க்கிழமை காலையில் நான் எழுந்து கிளம்பி போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து தச்சு கொடுத்த அந்த ஷர்ட்டை தான் நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்து நிறைய எனக்கு மனசில் வந்து பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த ஷர்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நானே வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு முழுக்க முழுக்க நீயே தச்சு தாமான்னு சொல்லி நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து தச்சு கொடுத்துருந்தாங்க. இது நான் ரொம்ப ரேராக தான் நான் வந்து போடுவேன். அது அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு முழுக்க முழுக்க அவங்க என் கண்ணு முன்னாடியே வந்து கட் பண்ணி தச்சு கொடுத்தது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பழைய மெமரிஸ்லாம் வர வர பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து அழுக தான் வருது. ஸோ இந்த செரிமோனி நடக்கிற அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பை டு சென்ட்ரல் ஸ்டேஷன், 750 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஆனால் அது எனக்கு தெரியாமல் மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ்க்கெல்லாம் கூட அங்கே நடந்துருக்குது. அப்போ கூட நான் நடந்து போன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கிட்டு கிராஸ் பண்ணி நான் பஸ் வந்து ஏறியிருந்தேன். நிறைய ஒயிட் போர்ட் பஸ்ஸஸ் வந்து போகுது. கரெக்டாக அந்த இடத்துல இறங்கி உடனே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 to 300 மீட்டரில் அந்த வாசவி நந்தவனம் என்ற அந்த பிளேஸ் வந்து இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடக்க போகுது. நான் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அங்கே எதுவுமே இல்லை போல், யாருக்கும் அந்த காரியம் எதுவும் இல்லை போல், காலியாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து கேட்டுட்டு நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ எங்களோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்யாஸ் கீழே நாங்கள் வரோம். ஸோ வைஷ்யாஸ்ன்றது பார்த்திங்கன்னா அந்த 4 காஸ்ட்டு வந்து இருக்கும் பாருங்கள். மெயினான காஸ்ட்டு சத்ரியாஸ், பிராமின்ஸ், வைஷ்யாஸ்ன்றது 3வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு சூத்ராஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் சிஸ்டம்லாம் இப்போதைக்கு வந்து தேவையான்னு பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. ஏன்னா அந்த மயான பூமியில் அம்மாவுக்கு மறுநாள் போனப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என் கையால் நான் தொடுறேன். அதே மாதிரி அந்த ஐயரும் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் தொட்டார். அந்த மாதிரி தொடுறப்ப ஸோ ஹையில் இருக்க அந்த காஸ்ட்டுக்கு தீட்டு வராதா? கண்டிப்பாக அது வந்து சயின்டிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து தீட்டு தான் இல்லையா? அதனால் வந்து அம்மாவுக்கு நம்ம செய்கிறப்ப அது வந்து தோஷம் கிடையாது. ஸோ இந்த காஸ்ட் சிஸ்டம்லாம் அது அப்புறம்தான். ஸோ அதே போல் வெட்டியான வேலை பார்த்து அந்த ஹரிச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சத்திரிய குலத்தை சேர்ந்தவர். ஸோ அந்த ஹரிச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இஷ்வாகு குலத்தில் ஒரு ராஜாவாக இருந்தவர். ராமனுக்கு முன்னாடி வந்து இருந்த ஒரு ராஜா. அவ்வளோ பெரிய ஆளுங்களே பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து உண்மை தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கடைசி வரையுமே பார்த்திங்கன்னா அந்த நீதி நேர்மையில் வந்து இருந்திருக்காங்க. அதனால் அவங்களால வெட்டியான் வேலை தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ கதையை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஸோ பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து காப்பாற்றாமல் விடுறது அது எவ்வளோ பாவம் தெரியுமா? எங்கள் அப்பா கூட எதனால் வீட்டை விட்டு போனார், இப்போ எங்கேயாவது உயிரோடு இருப்பாரா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ ஐயர் புக் பண்ணுறப்ப ஐயர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ தட் இட் சீம்ஸ் டு பி லைக் யுவர் ஃபாதர் சம்வேர் ஹீ இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? 26 வருஷம் ஆகிப்போச்சு. அப்பா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னுடைய ஆதார் கார்டில் பேர் போடுறப்ப கூட பார்த்திங்கன்னா என்னுடைய சர்நேம் வந்து நான் போட்டுக்க எனக்கு பிடிக்கல, அப்பாவோட பேர் தான் போட்டுக்கிட்டேன். அதனால் அம்மாக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் அப்பா பேர் வந்து பேக்கில் வரும். ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா நான் ஹரிபிரசாத் சந்திரசேகர் தான் நான் போட்டிருக்கேன். அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் மஞ்சுளா சந்திரசேகர் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு ஓரளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆனால், நம்ம பேர் ஃபேமஸ் ஆனால் அப்பாவுக்கு என்னைக்காவது வந்து கண்ணில் பட்டா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த 16வது நாள் காரியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது அவங்களோட வீட்டு வழக்க பிரகாரம் அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அப்பா வீட்டு பிரகாரம் 11வது நாள் காரியம் வந்து செய்வாங்க. ஆக்சுவலாக இது 2 நாள் ரிச்சுவல். ஸோ 11வது நாள்னா 10ஆம் தேதியும் பண்ணணும், 11ஆம் தேதியும் பண்ணணும். ஸோ 16வது நாள் காரியம்னா 15ஆம் தேதியும் பண்ணணும், 16வது நாளும் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து 11ஆம் தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ
நெக்ஸ்ட் மந்த் 3rd வந்து வருது, மண்டே வந்து வருது. ஸோ 3rd June 2024 காலையில் 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா பூஜைங்கள்லாம் இருக்குது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலியாக தான் நாங்கள் வந்து அனுப்பி வச்சோம். ஸோ அப்பா வந்து இறந்து போயிட்டாங்களா இருக்காங்களான்ற டவுட்டே எங்களுக்கு வந்து தேவையில்லை. அம்மா சைடு ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, நீ பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது, நம்ம கண்ணில் பார்க்கல, அப்பா எங்கேயாவது உயிரோடு இருப்பார், திரும்பி வரவும் சான்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லி அம்மாவை நிம்மதியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலியாக அனுப்பி வச்சாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அதுவாக வந்து இறந்து போகிறதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணுமா. அது வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடு ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே பேட்டையில் இருந்தாங்க, அங்கே வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால் அந்த பாட்டி சுமங்கலே இறந்ததுனால அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைக்கு வந்து வச்சு கும்பிடுவாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் அம்மாவையும் சேர்த்துட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சுமங்கலியாக இறந்தது வந்து ரொம்ப ரேர் தான், அதில் அம்மாவும் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருமையாக பேசினாங்க. ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்னு இருக்குது போல். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 பேர் பார்த்தீங்கன்னா காரியம் வந்து செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க இடத்த வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்களோட காஸ்ட் ஆளுங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, ஒன்லி ஃபார் வைஷ்யாஸ்க்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இது அவங்க கட்டி கொடுத்தது இல்லையா, அதனால் அந்த ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஆனால் நம்மளால் முடிஞ்சால் அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக டொனேஷன் வந்து கொடுத்துட்டு வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். அது வந்து நமக்கும் நல்லது தான். அதனால் ஒருவேளை வைஷ்யாஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது போன்ற சலுகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச டொனேஷன் வந்து நம்ம சேரிட்டிக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் கூட நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அதனால் நான் சொல்ல வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸில் தான் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் போக முடியுமோ அதை நீங்கள் போய் புக் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேளை ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ அதே போல் இந்த ஐயருக்கு அதுக்கப்புறம் அங்கே வரவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அந்த சாங்கியத்துக்கு அந்த மெட்டீரியல்ஸ்க்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து 1000 கணக்கில் ஆக தான் போகுது. ஸோ ஒரு சாவுன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80,000 to 1 lakh வந்து செலவு ஆக தான் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் கூடி போச்சு இல்லையா, அதில் தானம்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி வரும். இந்த சுமங்கலி பூஜைக்கு அது இதுன்னு வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலவு ஆக தான் செய்யும். ஸோ இது என்னதான் இருந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்றதுனால நான் அங்கே போகலை. சென்டிமெண்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்மாவோட உயிர் திருவள்ளூர் ஜிஹெச்லேருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அங்கே சென்னை RGGHல போய் வச்ச உடனே தான் வந்து போச்சு இல்லையா, அதனால் அம்மாவோட உயிர் அங்கே போனதுனால அங்கே நியர்பை இருக்க இந்த ஒரு பிளேஸில் செஞ்சுக்கலாம். அந்த ஒரே ஒரு கன்சிட்ரேஷனில் தான் எனக்கு வந்து தோணுச்சு. இல்லைன்னா எங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கணும் தான் எனக்கு தோணுதே தவிர இந்த மாதிரி நான் வெளியில் போய் செய்ய மாட்டேன். ஸோ வீட்டில் ஏன் செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே உயிர் பிரிஞ்சாங்க, அதனால் அது பக்கத்துலேயே இங்கே வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக நான் அங்கே போய்ட்டு நான் புக் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக தான் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் கூட இருந்தது. அதனால் வயசானவங்களாம் வந்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சௌகரியமாக வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல் இந்த பில்டிங்க்கு வெளியில் நல்ல கார் பார்க்கிங் வந்து இருக்குது. நம்ம சென்னையில் எவ்வளோ தான் காசு கொடுத்து நம்ம வந்து ஒரு சத்திரத்தை புக் பண்ணாலும் அங்கே கார் பார்க்கிங் இந்த வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஷ் ஏரியா, அதாவது அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நேரத்துலையும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாரிஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணவே முடியாது. இவங்க பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா கார் பார்க்குக்குன்னு நிறையவே இடம் வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பில்டிங்க்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா பெரிய பெரிய ஆளுங்க கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு போகிறதா வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா உம்மிடி ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாரோ இறந்தப்ப இங்கே தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த சத்திரத்தில் எங்கள் காஸ்ட்டில் நல்லா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் வசதியெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துலாம் எனக்கு தெரிய வந்தது. அதனால் நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே போல் அந்த ஹால் வந்து பாருங்கள் நல்லா பெருசாக வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ்க்கு அந்த காரியத்துக்கு போனப்போ அந்த ஹாலில் 2 பேரோ 3 பேரோ வந்து காரியம் செஞ்சுக்கிறாங்க. அதனால் ஆளுங்க நிறைய வர வர பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த இடத்த ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கவுங்க பூஜையை பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இடத்துல உட்காந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் வந்து புக் பண்ண அந்த 3rd அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து 2nd வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து புக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து
வந்து அங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஆர்ஓ பியூரிஃபையர் வாட்டர்லாம் இருக்குது, கோல்டு வாட்டர் வருது, ஹாட் வாட்டர் வருது. அதே போல் அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு குளம் வந்து இமர்ஷன் டேங்க்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த குளம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரிட்டிஸ் வந்து டொனேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான சேரிட்டிஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல மார்க் எடுத்ததுனால நான் அந்த ஸ்காலர்ஷிப்க்கெல்லாம் நான் லெட்டர் வந்து எழுதி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி எனக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் கூட கிடச்சிது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 7th 8th இருந்தே நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஓரளவுக்கு வந்து உதவுச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் ரேங்க் எடுத்ததுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக எனக்கு வந்து 50% ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடச்சிது. ஸோ 50ன்றது 50 கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறப்ப எனக்கு வருஷத்துக்கு ஒரு 90,000 ரூபாய் செலவாச்சுன்னா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக எனக்கு கிடச்சிது. அந்த பேலன்ஸ் இருக்க 40,000 ரூபாவை நான் எப்படி நான் எதிர்பார்ப்பேன்? ஸோ எங்கள் அம்மாவாலையும் முடியாது, யாரும் வந்து எனக்கு வந்து ஒரு ரூபா கூட கொடுக்கல. என் ஸ்டடீஸ்க்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் தான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால் பாரிஸில் இருக்க எல்லா சேரிட்டிஸ்லுமே போயிட்டு நான் அப்ளை பண்ணேன். அந்த சேரிட்டி மூலமாக ஒவ்வொரு சேரிட்டி மூலமாக மினிமம் 800 ருபீஸ், 1500, அதுக்கப்புறம் 3000, 7000, 10,000, 12,000 இந்த மாதிரிலாம் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் நான் இன்ஜினியரிங் வந்து படித்து முடித்தேன். இது ஒன்றும் பிச்சை கிடையாது. நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். அது அங்கே வந்து நான் எனக்கு அப்பா இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அங்கே வந்து நான் போய் எழுதி கொடுத்தேன். அவங்க எனக்கு வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த சேரிட்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்கப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சேலரி சர்டிஃபிகேட்லாம் கம்மியாக சம்பளம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வாங்குறவங்க தான் நாங்கள் வந்து பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து எனக்கு தேவை இருக்குது, அதனால் அங்கே போய் நான் அப்ளை பண்ணி வாங்குறதுல எனக்கு அசிங்கம் கிடையாது. இப்போ வந்து இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கேன். ஆனால் அந்த டைமில் எனக்கே எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி வந்து எல்லா சேரிட்டிக்கும் வந்து நாயா பையா நான் அலையணுமா, இந்த சின்ன வயசில் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தோணுச்சு. எனக்கு அப்போ இல்லாதப்போ வேறு வழி இல்லை, நான் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசங்க கம்மி மார்க் எடுத்தாலும் இன்னும் கூட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன், அங்கே தான் படிக்க வைப்பேன், நான் அவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணும், என் பையனுக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கடனை வாங்கி கூட பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்கிட்டயே கடன் கேட்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கசினுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ கசினோட பையனுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது தேவைப்படுது போல். கசின் என்கிட்ட கேட்கல, கசினோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆல்ரெடி நான் வந்து நிறைய லேக்ஸ் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் மேலே. அப்போ இப்போ மறுபடியும் வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. எங்கே நான் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க. எனக்கே இப்போ இந்த ரிச்சுவல்ஸ்க்கெல்லாம் காசு தேவைப்படுது, நான் அதை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு தெரியல. அதனால் ஒரு பிளானிங் இல்லாதப்ப நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கெல்லாம் யாருமே வந்து உதவி பண்ணலை. நானாக தனியாக வந்து சாதித்தேன், தனியாக வந்து போராடினேன். கடைசி வரையும் தனியாக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் எல்லாம் இருந்தும் கூட வந்து அவங்களால சாதிக்க முடியலன்னு தெரியல. ஏன்னா இந்த சத்திரத்துலேருந்து நான் வெளியில் வரப்போ அங்கே செக்யூரிட்டி ரூம்னு இருந்தது. அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா காசி செட்டி சேரிட்டிஸ் வந்து டொனேட் பண்ணதாக வந்து போட்டிருக்காங்க. அந்த காசி செட்டி ஃபேமிலியில் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் கசினை, அதாவது எங்கள் வீட்டில் வளர்ந்த கசினை வந்து கட்டி கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருந்து வந்தவங்க கோட்டீஸ்வரங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து அழிச்சிக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நிலமையில் கடவுள் என்னை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படட்டா, மறுபடியும் இந்த நேரத்துலையும் வந்து காசு எதிர்பார்க்குறாங்களே, மேலே லோன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் யார் இஎம்ஐ கட்டுவா, அதுவுமே ஒரு சர்டனிட்டி இல்லையே, அவங்ககிட்ட இருந்து கரெக்டாக வர மாட்டேங்குதுன்னு எனக்கு அந்த பயத்துலேயே அந்த டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நடந்து வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா கால் வந்து வழுக்கி விட்டுடுச்சு. ஏன்னா எனக்கு டென்ஷனாக இருந்தால் கை கால் வெறுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ரீயாக நடக்க முடியல. அந்த மாதிரி கீழே விழுந்ததில் எனக்கு வந்து முட்டியெல்லாம் வலியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன் வேறு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. இப்போ தான் வந்து டிஸ்பிளே மாற்றினேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. எனக்கு தேவையாங்க, எனக்கு என் தலைவலியே எனக்கு பத்தாதுன்னு ஏகப்பட்ட தலைவலி வேறு எனக்கு வந்து சேருது. நான் என்னங்க பண்ணுவேன்? ஸோ ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்க. நிறைய ஜென்ஸ் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் இருந்தார், இப்போ இவங்கெல்லாம் கூட அப்படி தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹரிச்சந்திரனை கூட நான் காமிச்சேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளையை வந்து காப்பாற்றாம தானே விற்றாங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி அமையாதப்பவே எல்லா பக்கமும் நான் வந்து செட்டில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு டக்குன்னு தோணுச்சு, கல் இருந்தால் நாயை காணோம், நாய் இருந்தால் கல்லை காணோன்னு இருக்குது. நான் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கல்யாணம் குழந்தை வந்து அமையலை. எங்கள் அம்மா கடைசி வரையும் செய்யாமல் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க உருப்படாமல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்னால் முடிஞ்சது அவங்களால ஏன் முடியலை? ஸோ இந்த கேள்விக்கான பதில் கடைசி வரையும் கிடைக்கவே மாட்டேங்குது. கடவுளுக்கு தான் வெளிச்சம்.